ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸலண்ட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ரீடிங் ஹேபிட்ஸை எப்படிலாம் வளர்த்துக்கலாம், நம்மளோட பிரெயினை எப்படிலாம் வந்துட்டு அதுக்கு டியூன் பண்ணலாம், அந்த ஹேபிட்டு எப்படி வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ட்ரைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 டாபிக் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஹேபிட்டை வளர்த்துக்கணும், ரீடிங் ஹேபிட் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கை ரீட் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். நான் காமெடிக்கெலாம் சொல்லுவாங்க, உண்மையிலே புக்கை கையில் எடுத்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கோ ஏதோ ஒரு புக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிக்ஷன் இல்லை நான் ஃபிக்ஷன் ஏதோ ஒன்று, ஃபிக்ஷன் இல்லை நான் ஃபிக்ஷன் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாரி பாட்டர் பிடிக்குன்னா கூட நீங்கள் வாங்கி ரீட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரீட் பண்ண, அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், உங்களுக்குன்னு ஒரு அட்டைனபிள் கோலை செட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கிறலாம்னு சொல்லிட்டு எடுத்தப்ப, நான் என்னோட ப்ரோக்ராமிங் அந்த மாதிரியான ரிலேட்டடான புக்ஸை நான் எடுத்து பார்த்தப்ப எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹேபிட்டை நான் வளர்த்துக்கணும்னு நினச்சப்ப எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிடிக்கும், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் பிடிக்கும், அதாவது ஹாரி பாட்டர் மாதிரி இந்த மாதிரி ஃபிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ சின்ன புக் உள்ளதுலேயே சின்ன புக்காக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாளைக்கு 2 பேஜஸ் வந்துட்டு நான் வந்து அட்டைனபிள் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே 2 பேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவேன், ஆனால் 10 பேஜ் படிச்சிருவேன். இந்த மாதிரியே போக இப்போல்லாம் வந்துட்டு சாலிடாக 1 வீக் இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒரு புக் படிக்கக்கூடிய அந்தளவுக்கு என்னோடய ஹேபிட் வளர்ந்துருச்சு. ஸோ நீங்களும் ஒரு அட்டைனபிள் கோலை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் புக்கை ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்க, கிண்டலில் பண்ணுறீங்க ஏதோ ஒன்று, ஆனால் 2 பேஜஸ் அப்படின்னு ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. என்னை பொறுத்தவரை கிண்டலில் படிக்கிறது வேறு, ஒரு ரியல் டைம் புக் வச்சு படித்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங் பெட்டராக இருக்கும். எப்படி ஒரு ஜிபேயில் பே பண்ணுறதுக்கும் கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்து பே பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. ஜிபேயில் நம்பர் மாதிரி தட்டி விட்டு போகிறோம், ஆனால் கையிலேருந்து எடுத்து கொடுக்கல இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயின் வரும்ல, அதனால கொஞ்சமாக செலவழிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் குட் வரும் நம்ம புக்கை வந்துட்டு கையில் ஃபிசிக்கலி ரீட் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் ஒரு அட்டைனபிள் கோலை செட் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் புக்கை வச்சு ரீட் பண்ணுங்கள், உங்களோட ஹேபிட்டை வளர்த்துக்கங்க. 3வது பாயிண்ட் என்ன, புக் ரீட் பண்ண வந்த பிகினர்ஸ் என்னமோ அவங்க மேலே ஒரு கண்டிஷன் போட்ட மாதிரி ஃபுல் புக்கையும் முடிச்சு ஆகணுன்ட்டு ஒரு மாதிரி சாப்பிட்டே ஆகணுன்றான்னு வேகமாக சாப்பிடுவேன். அந்த புக்கை வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணி படிக்காமல், ஒரு ஃபீல் பண்ணி, ஒரு இமேஜின் பண்ணி படிக்காமல் கடன்னு முடிக்க போகிறது, காவாசி புக் இல்லை அரவாசி புக்கில் மூடி வச்சுட்டு போயிடுறது. இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். என்னோட ஃபஸ்ட் புக்கே வந்துட்டு ரிச் டேட் புவர் டாட் தான். ஸோ அதை நான் எத்தனை தடவை உருண்டு முடிச்சேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் அதை படிக்கும்போது அப்படி வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணி படிங்க, ஒரு இமேஜின் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அப்படி இமேஜின் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாலாம் பிடிக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருங்க. நீங்கள் ஃபுல்லாலாம் ஒரு புக்கை முடிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ, முடியலையா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு கூட எடுத்து படிங்க. ஆனால் அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு புக்கை ரீட் பண்ணுங்கள். ஏன்னா ரீடிங் ஹேபிட்டுங்கிறது கொஞ்ச நாள் விட்டுட்டோன்னா திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு புக்கை வந்து படிக்க போகிறீங்க. இப்போ பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்கை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, தமிழ்லையோ இங்கிலீஷோ எதுலையோ படிக்க போகிறீங்கன்னா அதோடைய சமரி, அதோடைய கரு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அந்த சமரி ஆஃப் த புக்கை வந்துட்டு யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரி தெரிஞ்சு போயிடும், இந்த புக்கோடைய கதை இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ அந்த கதையை நீங்கள் அந்த புக்கில் ரீட் பண்ணுறப்ப செமையாக கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு அது நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங். நீங்கள் எந்த புக் படிக்க போகிறா இருந்தாலும் அதோடைய சமரியை ஃபஸ்ட்டு வந்துட்டு யூடியூப்லேயோ இல்லை ஒரு பாட்காஸ்ட்லேயோ ஸ்பாட்டிஃபைலையோ எதுலேயோ ஒன்றில் கேட்டு நீங்கள் ஒரு ஐடியாவை செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த புக்கை அப்ரோச் பண்ணுறப்ப படிக்க ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங். அடுத்து 5வது என்ன பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் ஒரு புக்கை வந்துட்டு ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை, இதுவரை முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஒரு நியூ ஸ்கில்னு கூட சொல்லலாம் ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு புக்கை முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரீட் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கேஜெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம், ஏதாவது ஒன்று உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மோட்டிவேஷன் கிடைக்கும், அடுத்தடுத்த புக்ஸ்லாம் படிக்கலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், கரியர் கைடன்ஸ், இன்டர்வியூஸ்லாம், சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் இன்டர்வியூஸ், சக்ஸஸ்ஃபுல் ஜாப் இன்டர்வியூஸ், ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டு போங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாட்ச் டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பிகினிங் சேனல், ஸோ வாட்ச் டைம் இன்னும் வரல. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவே பாருங்கள் கைஸ் தொடர்ந்து. ஓகே கைஸ், உங்கள் சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.